நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்தியா தற்போது அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. அமெரிக்கா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை தனது நட்பு நாடு என்று கூறிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் சீனாவை எதிர்கொள்வதற்காக, சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும், சீனாவை பின்னொரு நாளில் அமெரிக்கா சீனாவின் மீது போருக்கு செல்லும்போது இந்தியாவை பயன்படுத்தி இந்தியாவின் உதவியுடன் பிற நேட்டோ நாடுகளுடன் உதவியுடன் சென்று சீனாவை தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா எங்களது நட்பு நாடு என்று கூறிக்கொண்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு உதவி செய்தது போல் நடத்தி கொண்டிருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துட்டு முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை கடைசி வரை பார்த்து நாட்டு நடப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நாம் எந்த விதமான தொழில்நுட்பத்தை கேட்டாலும் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு ஆனால் பல வருடங்களாக இழுத்தெடுத்து கொண்டிருந்தது என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். 2ஆம் முறையாக திரு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் பிரதமர் என்னுடைய சிறந்த நண்பர் என்று கூறிக்கொண்டு வந்தார். ஆகவே இந்தியாவிற்கு பல நன்மைகள் செய்வார் என்று உலகம் முழுவதுமே எதிர்பார்த்தது. ஆனால் சீனாவின் வளர்ச்சியை கண்டு சீனாவை தற்போது எதிர்கொள்ள முடியாத நிலையில், சீனாவை எதிர்க்க முடியாத நிலையில் அமெரிக்கா உள்ளதால் சீனாவை கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்ற முறையில் சீனாவிடம் தஞ்சம் புகுந்து சீனாவிடம் சமரசம் பேசிக்கொண்டு சீனாவிற்கு அதிக அளவில் வரி விதிப்பை கொடுக்காமல் சீனாவிடமிருந்து முக்கியமான பொருட்களை இறக்குமதி செய்து கொள்வதற்காக அது முயன்று வருகிறது நண்பர்களே. ஆனால் நாம் சீனாவை போன்று வளர்ந்து விடுவோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இன்று ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது அதிக அளவில் கோபம் கொண்டு நமது வளர்ச்சியை தடுப்பதற்காக, நமது பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதற்காக, நம்ம நாட்டின் முப்படைகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காக, நமது மக்களின் வளர்ச்சியை தடுப்பதற்காக திரு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி தான் தற்போது நம் மீது 50% அளவிற்கான வரியை விதித்துள்ளார். அதாவது நம் நாட்டிலிருந்து இதுவரை 91 பில்லியன் US மதிப்பிலான பொருட்கள் ஆண்டுதோறும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது 1 முதல் 1.5 முதல் 5% வரை வரி விதித்தது அமெரிக்கா. ஆனால் தற்போது 50% வரை வரி விதித்துள்ளது. நம் நாட்டிலிருந்து எந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் தொகையில் பாதி அளவிற்கு வரியை செலுத்திவிட்டு பின்புதான் அவர்கள் அந்த பொருளை இறக்குமதி செய்ய முடியும் நண்பர்களே. ஆக இந்த விதத்தில் இருக்கும்போது அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான இறக்குமதியாளர்கள் நமது பொருட்களை வாங்குவதற்கு சற்று யோசனை செய்வார்கள். ஏனென்றால் விலையை அதிக அளவில் நிர்ணயித்து அமெரிக்க நாட்டில் விற்க வேண்டியிருக்கும். ஆகவே பொருட்களை எளிதில் அமெரிக்காவில் விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் அவர்கள் நமது நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை பெரும்பாலும் குறைப்பார்கள் நண்பர்களே. ஆகவே நமது நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்த நமது உற்பத்தியாளர்கள் எல்லாமே இந்த பொருட்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வேறு வழியை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. ஆகவே அமெரிக்கா நம் மீது 50% வரி விதித்து விட்டது என்பதற்காக நாம் அதிக அளவில் சிரமப்பட போவதில்லை. 1 அல்லது 2 மாதங்களுக்குள் நாம் உடனடியாக வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதோடு மட்டுமில்லாமல் நமது உள்நாட்டிலேயே அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கும் அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவை நமது நாட்டிற்குள்ளேயே விற்பனை செய்து முடிக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலையும் உள்ளது நண்பர்களே. நாம் உலகில் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் சுமார் 23% அளவிற்கு நாம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக கூறுகிறார்கள். ஆக நமது நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தினால் நாம் அமெரிக்கா கூறுவதையெல்லாம் கேட்போம், அமெரிக்காவின் சொற்படி கேட்போம் என்று அமெரிக்கா நினைக்கின்றது. ஆனால் கூறும் காரணம் என்னவென்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு அதிக அளவில் வருவாய் கிடைப்பதால் அந்த வருவாயை வைத்துக்கொண்டு ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது என்று கூறுகிறது நண்பர்களே. ஒரு வளர்ந்த நாடு, உலகத்திலே நாட்டாண்மை நாடு என்று கூறிக்கொள்ளக்கூடிய அமெரிக்கா பொய் பேசுவதிலேயே மிக குறிக்கோளாக உள்ளது நண்பர்களே. நம்மை விட சீனா அதிக அளவில் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. நமக்கு அடுத்தபடியாக துருக்கி நாடு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வளங்களை இறக்குமதி செய்து கொள்கிறது. இவை இருக்கட்டும் நண்பர்களே. இந்த நாடுகளை தவிர
அமெரிக்காவே ரஷ்யாவிடமிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொள்கிறது நண்பர்களே. அமெரிக்காவிடமிருந்து தனது அணு உலைகளுக்கு தேவையான பல்லீடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கனிம பொருள் மற்றும் உரங்கள் ஆகியவற்றையெல்லாம் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்து கொள்கிறது நண்பர்களே. ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடாது என்பது தானே அமெரிக்காவின் நோக்கம். நீங்கள் என்ன காரணத்திற்காக ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது? உங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு வேண்டும், உங்கள் நாட்டின் அணு உலைகள் செயல்பட வேண்டும், உங்கள் நாட்டில் அணு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே உங்கள் நாடு முன்னேற வேண்டும், உங்கள் மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகத்தானே அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து சில பொருட்களை சுமார் 3 பில்லியன் அளவிற்கான பொருட்களை ஒரு வருடத்திற்கு இறக்குமதி செய்கிறது. அதே போன்றுதான் எங்கள் நாட்டிற்கு, இந்தியாவிற்கு மிக குறைந்த விலையில் பெட்ரோலிய பொருட்கள் ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கிறது. உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கக்கூடிய ரஷ்யாவிடமிருந்து நாம் இறக்குமதி செய்வதில் எந்தவித தவறும் இல்லையே. அதே போன்று ரஷ்யாவிடமிருந்து நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் பலவிதமான பொருட்களை இனியும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றன. ஆக அவர்கள் இறக்குமதி செய்தால், ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்தால் அது தவறில்லை. சீனா நம்மை விட அதிக அளவில் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதோடு வேறு வித பொருட்களையும் ஏற்றுமதி செய்கிறது ரஷ்யாவிற்கு. நம்மை விட அதிக அளவில் வருவாயை சீனா ரஷ்யாவிற்கு கொடுக்கிறது. ஆகவே சீனாவிற்கு 30% வரி தான் விதித்துள்ளது நண்பர்களே. ஆனால் தொடர்ந்து சீனாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இந்த டாரிஃப் வரி விதிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளன. ஆனால் நாம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாத அளவிற்கு இந்தியாவுடனான டாரிஃப் சம்பந்தமான வரி விதிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. இனி பேச்சுவார்த்தை ஏதும் இல்லை என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நண்பர்களே. ஆகவே அமெரிக்காவை எவ்வாறு நடத்துவது என்று தெரியாத பல ஆலோசகர்கள் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். கடந்த 20 வருடங்களாக மிக பாடுபட்டு வளர்க்கப்பட்ட இந்திய அமெரிக்க நட்புறவை திரு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஒரு மோசமான முடிவால் கெடுத்து விட்டார் என்று தான் கூற வேண்டும் நண்பர்களே. இந்தியாவை எப்படியாவது பயன்படுத்தி சீனாவின் மீது போர் தொடுக்க வைத்து விடலாம். ஆகவே சீனாவின் ஆயுதங்களும் இந்தியாவின் ஆயுதங்களும் போரின் காரணமாக பெருமளவில் அளிக்கப்படும். அந்த 2 நாட்டின் வருவாய், பொருளாதார வளர்ச்சி குறையும் என்றெல்லாம் அமெரிக்கா இத்தனை நாட்களாக கங்கணம் கட்டி இந்தியாவை தனது நண்பன் என்று கூறிக்கொண்டு வந்த நண்பர்கள். ஆகவே இந்த அதிக அளவிலான 50% அளவிலான வரி விதிப்பின் காரணமாக இந்திய மக்கள் அனைவருமே அமெரிக்கா மீது சற்று கோபத்தில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் நமது ஆட்சியாளர்களும் முக்கியமாக நமது பிரதம மந்திரி அவர்களும் அமெரிக்கா மீது அதிக அளவில் கோபத்தில் உள்ளார்கள் நண்பர்களே. ஆனால் இதுவரை அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா எந்த விதமான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இதுவரை எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா நமது பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் என்று கூறுவதோடு மட்டுமில்லாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் எவ்வாறு தனது பொருளாதாரத்தை அளிக்கின்றது என்பதை நான் பார்க்கத்தான் போகிறேன் என்று வேறு மிரட்டியுள்ளார் நண்பர்களே. P-8I என்று சொல்லக்கூடிய கடற்கண்காணிப்பு விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்யப்படக்கூடிய நிலையில் இருந்தது. அந்த ஒப்பந்தம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. ஏற்கனவே MQ-9B என்ற ஆளில்லா விமானத்தினை, கண்காணிப்பு விமானத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்துவிட்டோம். ஆனால் அதுவும் வாங்கப்படுமா என்று தெரியவில்லை நண்பர்களே. ஆகவே இவ்வாறு நாம் அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ள இராணுவம் சம்பந்தமான பொருட்கள் அனைத்துமே தற்போது வாங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட உள்ளதாக பல செய்தி நிறுவனங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. ஆனால் நமது அரசு அதை மறுத்துள்ளது. அவ்வாறு எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. ஊடகங்கள் கூறும் செய்திகள் எல்லாம் தவறு என்று நமது அரசை மறுத்துள்ளது நண்பர்களே. அவ்வாறு தான் கூற முடியும். ஏனென்றால் நாங்கள் அமெரிக்காவிடம் வாங்கக்கூடிய எந்த பொருளையும் வாங்க மாட்டோம் என்று ஒரு அரசை உடனடியாக தெரிவிக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஊடகங்கள் தெரிவிப்பது தான் உண்மை நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்காவிற்கு ஒரு வாரத்திற்கு அப்புறம் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆயுதங்கள் கொள்முதல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு செல்வதாக இருந்தால், ஆனால் அது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. ஆகவே அமெரிக்காவுடன் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும், யார் பிரதமராக பின்னாளில் வந்தாலும் அமெரிக்கா மீது நாம் அதிக அளவு நட்புறவு கொள்ள முடியாது நண்பர்களே. இனியும் 20-30 வருடங்களுக்கு தற்போது அமெரிக்கா செய்த இந்த கொடுமையான ஒரு நிகழ்வை நமது இந்தியா மறக்காது. ஆகவே அமெரிக்காவுடன் மிக நெருங்கிய நட்புறவு கொள்வது, அமெரிக்காவுடன் எந்த பொருட்களையும் வாங்குவது என்பது இனி ஒரு 20-30 வருடங்களுக்கு அது குறைக்கப்படலாம் அல்லது நிகழாமல் போகலாம் நண்பர்கள். ஆகவே தற்போது
நமக்கு ஆதரவாக பிரேசில் நாட்டின் தலைவர் பிரசிடென்ட் அவர்கள் நேற்று நமது பிரதமர் அவர்களிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். ஏனால் நமக்கும் 50% வரி விதிப்பு, பிரேசில் நாட்டிற்கும் 50% வரி விதிப்பு. நண்பர்களே, இந்தியாவிற்கு ஏன் 50% வரி விதிப்பு விதித்தார்கள் என்ற ஒரு காரணத்தை கேட்கும்போது, திரு ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான், இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான போரினை தான் நிறுத்தினேன் என்று கூறி வருகின்றார். ஆனால் நமது இந்தியா அதை நேரடியாக மறுத்து வந்துள்ளது. இதன் காரணமாக அவர் சற்று கோபப்பட்டு இந்தியாவை எதிர்ப்பதற்காக இந்தியாவின் மீது அதிக அளவில் கோபப்பட்டு இந்தியாவின் மீது அதிக வரி விதிப்பை விதிக்கின்றார். அதற்கு காரணமாக ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்வதை அவர் காரணம் காட்டி வருகிறார் என்று சில செய்திகள் கூறுகின்றன. பிரேசில் நாட்டின் மீது அதிக அளவு 50% அளவிற்கு வரி விதித்ததற்கு காரணம், பிரிக்ஸ் மாநாட்டில், பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில் நாடும் உள்ளது. அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாடு நடந்தபோது பிரேசில் நாட்டின் பிரசிடென்ட் அவர்கள், நாம் நமது பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்குள் தனியாக ஒரு கரன்சியை, ஒரு ரூபாயை உருவாக்க வேண்டும், நமது நாடுகளுக்குள் அந்த கரன்சியை பயன்படுத்தி நாம் வர்த்தகம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிக அதிக அளவில் அவர் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆகவே டாலரை குறைப்பதற்காக, டாலரின் மதிப்பை குறைப்பதற்காக, டாலரை ஒழிப்பதற்காக பிரேசில் ஈடுபடுகிறது என்ற ஒரு காரணத்திற்காக அந்த நாட்டின் மீது கோபம் கொண்டு அந்த நாட்டிற்கு 50% வரி விதிப்பு விதித்துள்ளதாக தெரிய வருகிறது. நண்பர்களே, பிரேசில் நாட்டில் பிரசிடென்ட் அவர்கள் நமது பிரதமர் அவர்களுடன் பேசுவதோடு மட்டுமில்லாமல் தற்போது 2-3 நாட்களாக நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு 2-3 நாட்களாக அந்த நாட்டு அதிகாரிகளை சந்தித்து நாம் மீண்டும் கூடுதலாக S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஆயுதத்தையும் S-500 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஆயுதத்தை வாங்குவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டிற்கு Su-57 விமானத்தை வாங்குவது தொடர்பாகவும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நண்பர்களே, நேற்று திரு அஜித் தோவல் அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களை மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். நண்பர்களே, அப்போது ரஷ்யாவின் புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு மிக விரைவில் பயணம் செல்வதாக உள்ளது. இந்தியாவிற்கு பயணம் செல்வதை உறுதியானவுடன் திரு புட்டின் அவர்கள் நமது பிரதமர் அவர்களுடன் தொலைபேசியில் வெகு நேரம் பேசியதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, செப்டம்பர் மாதம்தான் திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வருவதாக இருந்தது. ஆனால் இந்த மாதத்திலேயே திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, ஏனென்றால் ஆகஸ்ட் இந்த மாதம் 31ஆம் தேதி சீனாவில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கூட்டு மாநாடு நடக்கிறது. அதில் இந்திய பிரதமர் கலந்து கொள்கிறார், ரஷ்ய அதிபரும் கலந்து கொள்ள வருகிறார். ஆகவே ஆகஸ்ட் 31ஆம் தேதி 2 நாட்டு தலைவர்களும், ரஷ்ய தலைவரும் இந்திய பிரதமரும் பேசி முடித்து விட்டால் அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து உடனடியாக இந்தியாவிற்கு திரு புட்டின் அவர்கள் வருவது சற்று சிரமமாக இருக்கும். ஆகவே அதற்கு முன்னதாகவே இந்தியாவிற்கு ஆதரவாக அனைத்து விதமான விஷயங்களையும் இந்தியாவிடம் பேசுவதற்காக அவர் இந்த மாதமே மிக விரைவில் இந்தியாவிற்கு வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, அப்போது மிக பெரிய பூகம்பம் வெடிக்கலாம். ஏனென்றால் அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய 3 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அமைக்கப்படும் என்று நிச்சயமாக தெரிய வருகிறது. நண்பர்களே, ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு இந்த கூட்டமைப்பு அமைக்கப்படுவதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்தியா சேரும் தருவாயில் இருக்கும்போது சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கல்வான் பகுதியில் கைகலப்பு ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டது என்பதனை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே அதை தொடர்ந்து 3 நாடுகளும் கூட்டு சேராமல் இந்தியா அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடமும் நடுநிலையாக இருந்து கொண்டு 2 நாடுகளிடமே ஒத்துழைப்போடு செயல்பட்டு வந்தது. ஆனால் திரு ட்ரம்ப் அவர்களின் மிக மோசமான முடிவால் தற்போது நாம் அமெரிக்காவிடம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இனியும் ஒரு 5-10 வருடங்களுக்கு அமெரிக்காவிடம் நாம் ஒட்டி பழகும் சூழ்நிலை ஏற்படாது. நண்பர்களே, ஆகவே ரஷ்யாவிடம்தான் இன்னும் அதிகமான ஆயுதங்களை வாங்கி போகிறோம். ரஷ்யாவிடமும் ஒன்று சேர்ந்து, நாமும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து, சீனா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டேன் என்று கூறி வந்த மிக முக்கிய தனிமங்களை இரு நாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த தனிமங்களை தயாரிப்பது என்ற ஒரு முடிவுக்கும் ரஷ்யாவும் இந்தியாவும் முடிவெடுத்துள்ளன. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் ஏராளமான ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்க உள்ளோம். தற்போது இந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி சீனாவிற்கு செல்லும் நமது பிரதமர் அவர்கள் சீனா பிரசிடென்ட் திரு ஜி ஜின்பிங் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று தெரிகிறது. இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திவிட்டால் இந்த கூட்டமைப்பில் பிரேசில் நாடு முக்கியமாக சேரும். நண்பர்களே, இந்த கூட்டமைப்பில் ஈரான்,
வடகொரியா போன்ற நாடுகளும் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா தன் தலையில் தானே மண்ணை வாரிக்கொண்டது மட்டுமில்லாமல் தன் தலைவிலையை தானே இழுத்து கொண்டதாக தெரிகிறது. நண்பர்களே, இந்தியாவை வைத்துக்கொண்டு சீனாவை எதிர்க்கலாம், தைவானிற்கு சப்போர்ட் செய்யலாம் என்றெல்லாம் நினைத்திருந்த அமெரிக்கா தற்போது தனக்கு தலைவலியை தானே வரவழைத்து கொண்டு தற்போது மிக சிரமப்படுவதாக தெரிகிறது. நண்பர்களே, அங்குள்ள டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் ட்ரம்ப் செய்தது மிக தவறான ஒரு செயல் என்று கூறி வருகிறார்கள். திரு ட்ரம்ப் அவர்களிடம் நாம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை, இதனால் நமக்கு அதிகமான பாதிப்பு எதுவும் இருக்காது என்று நமது வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே, நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சியில் 0.5% அளவிற்குத்தான் வளர்ச்சி குறையுமே ஒழிய, அதையும் 2-3 மாதங்களில் வேறு நாடுகளுக்கு அந்த உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்து நமது பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தி விடலாம் என்று நமது வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். நண்பர்களே, ஆகவே நண்பர்களே, மிக நன்கு பழகி கொண்டிருந்த அமெரிக்கா திரு ட்ரம்ப் அவர்களின் இந்த மோசமான செயலால் திரு ட்ரம்ப் அவர்கள் தலைவலியை தானே வரவழைத்து கொண்டார் என்று தெரிகிறது. நண்பர்களே, ஆகவே அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய இந்த 3 நாடுகளின் கூட்டமைப்பை அவர்கள் தரக்கூடிய பிரச்சனையை பின்னாளில் திரு ட்ரம்ப் அவர்களின் தலைமையிலான அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது. நண்பர்களே, இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே.